வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்த செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. பத்தியில் உள்ள அடுக்குத் தொடர்களை தேர்ந்தெடு. அடுக்குத்தொடர் மீண்டும் மீண்டும். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. பெய்த மழை இலக்கண குறிப்பு பெயரச்சம். நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. ஆன்சர் பந்து. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர் ஒரு நகரம். ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். பிழை திருத்துதல். ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. பொறுத்துக சொல்லும் பொருளும். வித்து விதை ஈன பெற வன்சொல் கடுஞ்சொல் கலை வேண்டாத செடி. பொறுத்துக சொல்லும் பொருளும். முகில் மேகம் சேகரம் கூட்டம் காலன் யமன் கெடி கலங்கி மிக வருந்தி. அடுத்து பொறுத்துக சொல்லும் பொருளும். வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல் பகல் உரு அழகு. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஏ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. ஆன்சர் இது பழம் அன்று. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கதிரவன் காலையில் உதித்தது. சரியான தொடரை தேர்ந்தெடு. பணம் காணாமல் போனது. செயப்பாட்டு வினைத்தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. என்னே இமயமலையின் உயரம் எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். கூட்டப்பெயரை தெரிவு செய்க. வைக்கோல் போர். கூட்டப்பெயரை தெரிவு செய்க. யானை கூட்டம். சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவனவற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டுப்பெயரை கண்டறிக. தொகுதி மன்றம் மந்தை கூட்டம். பொருந்தாதது மந்தை. மக்கள் தொகுதி மக்கள் மன்றம் மக்கள் கூட்டம். மக்கள் மந்தை என்பது பொருந்தாதது. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். புலியின் இளமை பெயர் பரள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை. பழமொழி கூறும் பொருள் நன்றி மறவாமை. நிறுத்தற்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடர் இருதிணை உயர்திணை அஃறிணை. ஆன்சர் ஏ நிறுத்தற்குறியிடுக. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஆன்சர் பி ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். நிறுத்தற்குறிகளை இடுதல். என்னப்பா என்று கேட்டேன் நான். ஆன்சர் பி. சரியான இணையை கண்டறிக. ஊர் பெயர் மருவு. சரியான இணை கோயம்புத்தூர் கோவை என்பது சரி. பொருத்தமான இணையை கண்டறிக. பொருத்தமான இணை வங்குள் காற்று. போழ பிளக்க எல் பகல் வங்கம் கப்பல். பின்வருவனவற்றுள் உதக மண்டலத்தின் மருவு உதகை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சாவி திறவுகோல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கப்பித்தான் தலைமை மாலுமி. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. விடை வகையை கண்டறிக. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடை. விடை வகையை கண்டறிக. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். லான்ச் வெஹிக்கல் என்பதன் தமிழ்ச்சொல்லை கண்டறிக. ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி.
இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல் அறிவாளர். கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர். உடலும் உயிரும் போல உவமை கூறும் பொருள் ஒற்றுமை. அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் மிக அரிதாக. உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது. எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. கவிதா கவிதை எழுதினாள். செய்வினை வாக்கியம் கவிதா கவிதை எழுதினாள். எவ்வகை தொடர் எனத் தேர்க. வாசுகி நாளை வருவாள். தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. இதற்கான வினா தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஐராவதீஸ்வரர் கோயில் 2ஆம் இராசராச சோழனால் கட்டப்பட்டது. இதற்கான வினா ஐராவதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். இதற்கான வினா மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார். பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து விரித்து. காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பணிந்து பணித்து. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. அகரவரிசைப்படி சரியான வரிசையை தேர்க. ஆன்சர் திருவிழா துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் கடல் காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு கொற்றவை. வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. பாடு பாடு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பாடியவள். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல். கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்டான். வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. கொடி என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் கொடுத்தார். கண்டான் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. கான். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. அறியேன் அறியேன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அறி. வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. படித்தவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர்ச்சொல் படி. அணி எனும் சொல் தரும் பல பொருள்களை தேர்க. அணிகலன் அழகு வரிசை அணிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம் காழ் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன. மணி வகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வானம் வானம். ஆகாயம் வெடி. பொருள் வேறுபாடு அறிக. விலை விலை விழை. விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விழைந்தான். விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விழைந்தான். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. பறவை பறவை. கடல் பரப்பன. இமெயில் என்பதன் தமிழ்ச்சொல் மின்னஞ்சல். ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் ரிட் என்பதன் தமிழ்ச்சொல் சடங்கு. எஸ்காலேட்டர் என்பதன் தமிழ்ச்சொல் மின்படிக்கட்டு. மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க. சோறு தின்றான். சோறு உண்டான். பிழையற்ற சொல்லை கண்டறிக. செழியன் வந்தது. கண்ணகி உண்டான். நீ வந்தாய். நேற்று வருகிறான். பிழையற்றது நீ வந்தாய். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பிழை திருத்துக. ஆன்சர் பி. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பொருந்தா சொல்லை கண்டறிக. உயிரெழுத்து உயிர்மெய் ஆயுதம் உயிரளபடை. பொருந்தாதது உயிரெழுத்து. உயிர்மெய் ஆயுதம் உயிரளபடை ஆகியவை சார்பெழுத்துக்கள். பொருந்தாத சொல்லை தேர்க. முற்றியலுகரம். முற்றியலுகரத்தில் பொருந்தாதது ஆறு. பசு விடு ஆறு கரு. ஆறு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல்.
கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. எதிர்ச்சொல் தருக. அணுகு, விலகு. பிரித்தெழுதுக. செம்பயிர், செம்மை ப்ளஸ் பயிர். பிரித்து எழுதுக. நீளுழைப்பு, நீள் ப்ளஸ் உழைப்பு. நாடு ப்ளஸ் என்ற என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. சரியான கலைச்சொல் தேர்க. நேனோ டெக்னாலஜி, மீநுண் தொழில்நுட்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் இங்கே. தம்பி இங்கே வா. சரியான இணைப்புச் சொல் தேர்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இணைப்புச் சொல் ஏனெனில். சரியான இணைப்புச் சொல்லினை எழுது. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். சரியான இணைப்புச் சொல் தருக. நான் நேற்று பள்ளி செல்லவில்லை, ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. இணைப்புச் சொல் ஏனெனில். சரியான வினாச்சொல்லை எழுதுக. இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டன? வினாச்சொல் யார். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? வினாச்சொல் எங்கு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார்? வினாச்சொல் யார். பொருத்தமான காலம் அமைத்தல். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. நிகழ்காலம் வாழ்கிறேன். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. மணி, சுவை, அகில், மேகலை, விலங்கு, விண். ஆன்சர் மணி மேகலை. பின்வரும் சொற்களில் விண் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக. ஆன்சர் வெளி. விண்வெளி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. அங்க நல்லா கவனிப்பாங்க, அங்கே நன்றாக கவனிப்பார்கள். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஆன்சர் வரி. இருபொருள் தருக. நகை, சிரிப்பு, அணிகலன். நகை என்ற சொல்லின் இருபொருள் சிரிப்பு, அணிகலன். குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை பெரு, பேறு. பொருள் வேறுபாடு அறிக. அழி, ஆழி. நீக்குதல், கடல். குறில் ப்ளஸ் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிக. வழி, வாளி. வழி, காற்று. வாளி, அம்பு. கூற்று 1. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம். கூற்று 2. இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன. கூற்று 3. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என்ற நூல் வெளியிடப்படுகின்றது. ஆன்சர் கூற்று 1, 2, 3 சரி. கலைச்சொல் தருக. லிட்ரேச்சர், இலக்கியம். கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்க. கோடிட்ட சொல் பாசன. இதற்கான ஆங்கில சொல் இரிகேஷன். கலைச்சொல் அறிக. எஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் அழகியல். எஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் அழகியல். தேங்க்யூ.